வணக்கம். வௌவாலைப் பற்றி ஏராளமான விஷயங்களை மக்கள் தெரிந்து வைத்திருந்தாலும், ஒரு தவறான கருத்து வௌவாலைப் பற்றி நெடுங்காலமாகவே இருந்து வருகின்றது என்பதற்கு உதாரணமாக வௌவால் வாயால் தின்று வாயால் கக்கும் என்ற பழமொழியே சான்றாகும். வௌவால் வாயால் தின்று வாயால் கக்குமா? வாங்க இக்காணொளி மூலம் தெரிந்து கொள்வோம். பறவை இனங்களுக்கு அடுத்து வானில் மிக திறமையாக பறக்கக்கூடிய விலங்கினம் எது என்று கேட்டால் அது இந்த வௌவால் தான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சிறப்பு பண்பு உண்டு. இங்கு வௌவால்களின் சிறப்பு பண்பாக கருதப்படுவது என்னவெனில், பறக்கும் திறன் பெற்ற தலைகீழ் தொங்கி வாழும் பாலூட்டி இனமாகும் இது. பறப்பதற்கு தான் சிறகுகள் வேண்டுமே. இவைகளுக்குத்தான் பறவைகள் போன்று சிறகுகளும் இல்லை, இறகுகளும் கிடையாது. அப்படியாயின் இவை வானில் எப்படித்தான் பறக்கின்றன? ஆம், பெட்டாஜியம் என்ற சவ்வுதான் இவை பறப்பதற்கு மிகவும் துணை புரிகின்றன. இச்சவ்வானது இவற்றின் முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் இணைக்கிறது. மேலும் விரல்களுக்கிடையேயும் இச்சவ்வானது பரவியுள்ளது. வௌவால்கள் பறக்கும் உடலமைப்பை பெற்றிருப்பதால் இதன் முன்னங்கால்கள் நன்கு வளைந்தும் பின்னங்கால்கள் மெலிந்து நலிவுற்றும் நடப்பதற்கு ஏற்றவாறு இல்லாமல் பறப்பதற்கு துணை புரிகின்றது. ஏறக்குறைய 1240 வௌவால் இனங்கள் உலகமெங்கும் வியாபித்துள்ளன. இவற்றின் புவி பரவலுக்கு காரணம் என்னவெனில், வேறெந்த பாலூட்டிகளும் கடந்து செல்ல இயலாத கடல், மலை, பாலை போன்ற இயற்கை அரண்களை கூட கடந்து சென்று வாழும் இயல்புடையது. வௌவால்கள் பொதுவாக குகைகள், கோவில்களின் உச்சிகள், மரக்கிளைகள், பொந்துக்கள், கட்டிடங்கள் போன்ற இடங்களில் வாழும் தன்மை உடையது. வௌவால்களில் பழந்தின்னி வௌவால், கொட்டை தின்னும் வௌவால், பூச்சியுண்ணும் வௌவால், இன்னும் சொல்ல போனால் ஏன் இரத்தத்தையே உறிஞ்சு கொடுக்கும் வௌவால் என பல வகைகள் இருக்கின்றன. சரி, நாம் பழமொழிக்கு வருவோம். வௌவால் வாயால் தின்று வாயால் கக்குமா? இது உண்மை என்று. வௌவாலின் செரிமான மண்டலத்தில் உள்ள உணவுப் பொருளானது ஏறக்குறைய 20 நிமிடத்திற்குள் செரிமானம் அடைந்து விடுகிறது. இதற்கு காரணம் என்னவெனில், வௌவால் உணவுப் பொருளில் உள்ள, அதாவது பழத்தினுடைய சாறினை மட்டுமே உறிஞ்சி எடுத்துவிட்டு மீதி பொருளை வெளியே துப்பி விடுகிறது. இவ்வாறு வெளியேற்றும் பொழுது கீழே இருந்து ஒருவர் காணும் பொழுது அவை வாயால் தின்று வாயால் கழிவுகளை வெளியேற்றுவது போல் தோன்றுகிறது. வௌவால்கள் பாலூட்டி இனத்தை சார்ந்தவை ஆதலால் மனிதனுக்கு இருப்பதை போன்றே வௌவாலுக்கும் கழிவு நீக்க உறுப்புகள் நன்றாக செயல்படுகிறது. இவை மள்ளப்புழை வழியாகத்தான் இவற்றின் கழிவுகளை வெளியேற்றும். அவ்வாறு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது இவை தலைகீழ் தொங்கி வாழ்வதால் இவற்றின் உடம்பில் பட்டுவிடாமல் இருப்பதற்காக இவை தலையினை மேலே தூக்கும் பொழுதே இதனுடைய உடம்பினையும் மேலே தூக்கி திருப்பி மள்ளப்புழை தரையினை பார்த்து இருக்குமாறு செய்துவிட்டுத்தான் இவை இவற்றின் கழிவுகளை வெளியேற்றும். இதனையே நம்முடைய முன்னோர்கள் வாழ்வியல் பழமொழியாக சுட்டிக்காட்டுவது என்னவெனில், வழக்கத்திற்கு மாறாக ஒரு செயலை செய்யும் ஒருவனை மறைமுகமாக சுட்டிக்காட்டவும், ஒரு செயலை செய்து முடிக்க அவன் வழியிலேயே சென்று அச்செயலை முடிக்கும் நிகழ்ச்சியை வௌவால் வீட்டுக்கு வௌவால் போனால் தொங்கத்தான் வேண்டும் என்ற பழமொழியையும் பயன்படுத்தினார்கள். மரங்களை அழிப்பதனால் மரங்களில் தொங்கி வாழும் வௌவால்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அயல் மகரந்த சேர்க்கைக்கும் விதை பரவலுக்கும் உதவுகின்ற வௌவால்கள் தீமை தரும் பூச்சி இனத்தை கட்டுப்படுத்துவதால் விளை நிலங்களில் விளைச்சல் அதிகரிக்க காரணமாகிறது. வௌவால் இனங்களை பாதுகாப்பது என்பது நமது கடமையாகும். வௌவால்களை பாதுகாப்போம், பயனடைவோம். நன்றி. Thank you for watching this video.